ஹலோ, என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு போன் கட்டாச்சு? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அங்க என்ன பிரச்சனை? மேடம், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கார் வந்து மோதிருச்சு மேடம். அதுல இருந்து 2 பேரு உருட்டு கட்டையோடு இறங்கி எங்களை அடிச்சிட்டாங்க மேடம். அருணை தூக்கி அவங்க கார்ல போட்டு போயிட்டாங்க மேடம். என்ன சொல்றீங்க? அருணை தூக்கிட்டு போயிட்டாங்களா? யார் தூக்கிட்டு போனா? அவங்க எப்படி இருந்தாங்க? எந்த பக்கம் தூக்கிட்டு போனாங்க? மேடம், காரு ஊருக்குள்ள தான் போச்சு மேடம். மயில் தொகை கலர் எக்ஸ்யூவி மேடம். மயில் தொகை கலர் எக்ஸ்யூவி கார்னா அது கலிவர்தனோட கார் தான். அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ளதான் கார் போயிருக்குன்னா அது நிச்சயமா கலிவர்தனா தான் இருப்பான். இவ்ளோ கவனமா ஏற்பாடு பண்ணிட்டு அருணை கொண்டு வர போற முயற்சி இப்படி ஆயிடுச்சு. ஷோ மேடம், இப்போ நாங்க என்ன மேடம் செய்யறது? நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. இவ்ளோ தூரம் பத்திரமா அருணை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது எங்க குடும்ப பகை. இதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இப்போ கிளம்புங்க. மத்த விஷயம்லாம் நான் ஜாஸ்மின் கிட்ட பேசிக்கிறேன். ஓகே மேடம், நாங்க கிளம்புறோம் மேடம். தேங்க்யூ. என்ன அம்சா, பரிகார பூஜைக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஏங்க, நாம இன்னைக்கு நேத்த கோயிலுக்கு போற அடிக்கடி போற கோயில் தானே. என்னென்ன எடுத்துட்டு போகணும்னு வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்கு தெரியாது. இப்ப இப்படித்தான் சொல்லுவேன். அங்க வந்து அதை கொண்டு வரல, இதை கொண்டு வரல, இதெல்லாம் நீங்க யாவப்படுத்த கூடாதான்னு சொல்லுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, இது நீங்க வச்சுட்டு மத்த எடுத்துட்டு வா. ஓடு ஓடு போ. பிரச்சனை இப்படி ஆகும்னு நான் நினைக்கலையே. எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ இந்த கலிவர்தன் குறுக்க புகுந்து இப்படி ஒரு வேலைய பண்ணிட்டானே. இப்ப என்ன செய்யறது? பாட்டி கிட்ட சொல்லலாமா இல்ல தாத்தா கிட்ட சொல்லலாமா?